எல்லாருக்கும் வணக்கம். சப்கோ மேரா பிரணாம். இன்றைக்கி ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் டே 9. நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூ ஆர் பியூட்டிஃபுல். நீ அழகாக இருக்க. நீ அழகாக இருக்க அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? நீ அப்படிங்கிறது தும். சுந்தர், சுந்தர் மீன்ஸ் அழகு. அதனால தான் தமிழில் சுந்தரி அப்படிம்பாங்க. சுந்தரின்னா அழகின்னு அர்த்தம். தும் சுந்தர் ஹோ, நீ அழகாக இருக்கிறாய். ஹோ, தும்னு ஸ்டார்ட் பண்ணால் ஹோன்னு முடிக்கணும், அதான் வேர்ப். ஸோ தும் சுந்தர் ஹோ, தும் சுந்தர் ஹோ. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகாக இருக்க. அது ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம்? யூ மீன்ஸ் தும், வெரிக்கு ஹிந்தியில் பஹுத். பஹுத்னா ரொம்பன்னு அர்த்தம். அதே வேர்ட் தான் சுந்தர் ஹோ, தும் பஹுத் சுந்தர் ஹோ. தும் பஹுத் சுந்தர் ஹோ. பஹுத் மீன்ஸ் ரொம்ப. தும் பஹுத் குப்சூரத் ஹோன்னு சொல்லலாம். பட் சுந்தர் ஹோன்றது சிம்பிளான வேர்ட். தென் யுவர் ஹவுஸ் இஸ் பிக். உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோதான். உங்கள் வீடு பெருசாக இருக்குது. அது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? தும்ஹாரா கர் படா ஹை. தும்ஹாரா உன்னுடைய, கர் வீடு, படானா பெருசு. தும்ஹாரா கர் படா ஹை. இது ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேர்டு எதா? பஹுத் படா ஹை. தும்ஹாரா கர் பஹுத் படா ஹைன்னு சொல்லலாம். உங்கள் வீடு பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் தும்ஹாரா கர் படா ஹை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, உன் வீடு சின்னதாக இருக்குது. இது நீங்கள் வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தும்ஹாரா கர் சோட்டா ஹை, ஸ்மால், சின்னதுன்றதுக்கு ஹிந்தியில் சோட்டா. அப்போ தும்ஹாரா கர் சோட்டா ஹைன்றது நம்மளோட சின்னவங்க கிட்ட சொல்லும்போது சொல்லலாம். பெரியவங்களாக இருந்தால் ஆப்கா கர் சோட்டா ஹை. ஆப்கானா பெரிய, நம்மளோட பெரியவங்கள நம்ம மரியாதையாக கூப்பிடுற வார்த்தை. ஸோ ஆப்கா கர் சோட்டா ஹை, உங்களுடைய வீடு சின்னதாக இருக்குது. இதே நம்மளோட சின்னவங்கள பார்த்து சொல்லும்போது தும்ஹாரா கர் சோட்டா ஹை, உன்னுடைய வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் ஷுக்ரியா. உங்களோட கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.